finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ டே 2 டாமினேட்டட் பை இந்தியா அகைன். டே 1 எப்படி டாமினேட் பண்ணாங்களோ டே 2ல வந்து பேட்டிங்ல டாமினேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 175 ரன்ஸ் லீடு, 3 விக்கெட் கையில இருக்கு. ஜடு 81 நாட் அவுட்ல இருக்காரு. அந்த பக்கம் அக்சர் பட்டேல் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ சம்ம டே ஃபார் இந்தியா. டு பி வெரி ஆனஸ்ட், 302 ரன்ஸ் கூச்சிட்டாங்க. அண்ட் இங்கிலாந்து வில் பி வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா அவங்களோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சியே கிடையாது. 2 ஓவர் நல்லா போட்டாங்கன்னா அடுத்த 2 ஓவர் 25 ரன் கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. நேத்தே நம்மளுக்கு தெரிஞ்சது. அண்ட் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட்டை தவிர வேற எந்த போலருமே வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல. அண்ட் அது வந்து நிஜமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது டவுன்ஃபால் இங்கிலாந்துக்கு. ஏன்னா டீம் செலெக்ஷன்லேயே தப்புங்க. நம்ம முன்னாடியே தெரியும் அவங்க 11 இது அனௌன்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு, நல்லா டீம் எடுத்து வச்சிருக்கீங்க, ஒரு ஆண்டர்சன் இல்ல 3 ஸ்பின்னர் வச்சு போவீங்களா அப்படின்னு. ஸோ அதை தான் இப்போ இந்த மேட்ச் டெஸ்ட் மேட்ச்ல கிளியரா தெரிய வருது. ஏன்னா கிளியரா ஸ்ட்ரகிள் ஆறாங்கன்றது மட்டும் உண்மையா நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ், டே ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வால் கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்த்தோம் செஞ்சுரி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜோ ரூட்டை ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பென் ஸ்டோக்ஸ். நேத்தே கொஞ்சம் ஜோ ரூட்டை கொண்டு வரணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவர் ஏன் கொண்டு வரலன்னு தெரியல. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ஜோ ரூட் இன்னுமே எஃபெக்டிவா இருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி இந்தியன் ஸ்பின் பிச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோ ரூட்டோட அந்த சைடாம் அந்த அடிச்சு போடுவார் பாத்தீங்களா, ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 2வது பால் தூக்கி அச்சாரு 4. ஸோ ஓகே, ஜெய்ஸ்வால் அட்டாக் தான் பண்ண போறாருன்னு தெரிஞ்சது. பட் திருப்பி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஷாட், காட்டன் போல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு இது ஒரு லேர்னிங் கவ் தான். அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சேவ் ஆகுங்க, அடிச்சுதான் விளையாடுவார். அதனால வந்து அவரோட கேமை மாற்ற முடியாது. எனிவேஸ் அவர் அந்த 80 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல் இந்தியாவுக்கு. ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும், சுப்னம் கில் ஒரு 2ல விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் KL ராகுல் வந்தாரு. அண்ட் KL ராகுல் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா ஸ்டடி பண்ணாரு. அதுதான் நான் உண்மையா சொல்லியே ஆகணும். அதாவது ஸ்பின் எப்படி விளையாடணும்ன்றதை வந்து கிளியர் கட்டா காமிச்சாரு. சுப்னம் கில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, அவர் இதே மாதிரியே விளையாடிட்டு இருந்தாருன்னா டெஃபினட்டா அவரோட அந்த ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்கா போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இன்னொன்னு ஒரு பக்கம் KL ராகுல் வந்து வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாருங்க. அவரோட ஃப்ரண்ட் ஃபுட்டா இருக்கட்டும், பேக் ஃபுட் கேமா இருக்கட்டும், அதாவது ஒரு ஸ்பின்னர்ஸை எப்படி விளையாடணுன்றத கிளியர் கட்டா காமிச்சாரு. பட் அதர் எண்ட்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்னம் கில் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணாரு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றதுல பத்தி அவர் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. டொக்குன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஷாட் ஆனாரு. அப்பயே அவுட் ஆயிருப்பாரு. பட் வந்து சென்டர்ல வந்து பால் ஊந்துருச்சு. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் சரியா ஜட்ஜ் பண்ணல அந்த கேட்ச. அண்ட் இன்னொரு தடவை அதே அக்ராஸ் த பேட் ஆனாரு. மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ 23 ரன்ஸ், ஸ்ட்ரகிளிங் 23 ரன்ஸ். அவருக்கு வந்து டைம் ரன் அவுட் ஆயிட்டே இருக்கு. ஹோப்ஃபுல்லி கில் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த 2 டெஸ்ட் மேட்ச் கிடைக்கும். எவ்வளவு சீக்கிரம் அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றாரோ அவ்வளவு நல்லதே. இல்லைன்னா பின்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் டெஃபினட்டா KL ராகுல் அதுக்கப்புறம் ஷ்ரேயாஸ் ஐயரோட சேர்ந்து அந்த பண்ண பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அது வந்து ஒரு 60 odd ரன்ஸ்க்கு மேல போச்சு அந்த பார்ட்னர்ஷிப், குயிக்கா போச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஷ்ரேயாஸ் ஐயரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் டாமினேட் பண்ணாரு. அண்ட் KL ராகுல் ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் எஸ், ஷ்ரேயாஸ் ஐயர் கொஞ்சம் நின்று இருக்கலாம், தூக்கி கையில கேட்ச் கொடுத்துட்டாரு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா ஐயர் செட் ஆயிட்டு கையில கேட்ச் கொடுக்கறது ரொம்பவே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே கடுப்பா இருந்தது. ஏன்னா பாயிண்ட் சிம்பிள்ங்க, உனக்கு வந்து செம ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்ரெடி வந்து ஸ்பாட் ஒரு மாதிரி இருக்கு. விராட் கோலி வந்துட்டா நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இன்னும் ஒரு 100 அடிக்க வேண்டியதுதான். என்ன பெரிய அட்டாக்கும் கிடையாது இங்கிலாந்தோட அட்டாக். பட் கோட் அவுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் எஸ், அப்புறம் ஜடு வந்தாரு. ஜடுவும் ராகுலும் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது ராகுல் அன்பார்ச்சுனேட்லி 86ல ஒரு ஷார்ட் பாலுங்க டாம் ஹார்ட்லி போட்டாரு. தூக்கி 6 அடிச்சிருக்கலாம், இல்ல தரையோட அடிச்சிருக்கலாம். பட் இந்த ஒரே ஒரு ஃபீல்ட டீப் விக்கெட் கிட்ட அவுட் ஆயிட்டாரு. டெஃபினட்டா ரொம்ப ஃபீல் பண்ணி தான் போனாரு. ஏன்னா டிசர்விங் 100. எனக்கு தெரிஞ்ச ஒரு நின்றுனா ஈவன் 160 170 கூட அடிச்சிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஜடேஜா அண்ட் ஸ்ரீகர் பரத் வந்து பாத்தீங்கன்னா 41 ரன்ஸ் அடிச்சாருங்க. பட் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ். ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவர் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் இன்னிங்ஸ் இது கிடையாது. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வேற லெவல்ல விளையாடுற பிளேயர் ஏன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஸ்ட்ரகிள் ஆறாருன்னு தெரியல. பட் இந்த மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அடிச்ச அந்த 41 ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஹோப் அவரோட கேம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன் போக போக. கீப்பிங் நல்லா பண்றாரு, பேட்டிங் மட்டும் நல்லா பண்ணிட்டாருன்னா 11ல சர்டனிட்டியா அவர் டெஃபினட்டா இருக்கலாம். பட் அவரும் ஜடேஜாவும் சேர்ந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டது ரொம்ப ரொம்ப குரூஷியல். பட் அன்பார்ச்சுனேட்லி 41ல அவுட் ஆயிட்டாரு ஸ்ரீகர் பரத். அதுக்கப்புறம் அஸ்வின் வேற ஒரு ரன் அவுட். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் மேல தப்பு இல்லைங்க. ஏன்னா அடிச்சது அவர் தான் டேஞ்சர். அண்ட் ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டரே பார்த்துட்டு விட்டாரு. ரொம்ப பாவமா இருந்துச்சு அஸ்வினோட நிலைமை. ஏன்னா நின்றுந்தாருன்னா அவரே ஸ்டே பண்ணிருப்பாரு, நீங்க வேற எதுவும் விக்கெட்ஸ் போயிருக்காது. பட் அக்சர் பட்டேல் சொல்லவா வேணும், மனுஷன் 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு நம்பர் 9ல வந்து. அண்ட் இங்கிலாந்து எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா கடைசி பால்லாம் ஃபீல்டை ஸ்ப்ரெட் பண்ணி அக்சர் பட்டேலுக்கு ஸ்ட்ரைக் கொடுங்க, அக்சர் பட்டேல் வந்து 6 balls ஃபேஸ் பண்ணட்டும் அடுத்த ஓவர்ன்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் ஃபீல் செட் பண்ணியிருந்தாரு. அப்ப எனக்கு ஒரு சிரிப்பா வந்தது. ஏன்னா அக்சர் பட்டேலே அங்க செம ஃபார்ம்ல இருக்காங்க. ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து டாப் 3 ரன் கேட்டர்ஸ்ல அக்சர் பட்டேல் இருந்தான்ப்பா 2023ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வேற லெவல். அதுவும் லாஸ்ட் ஓவர் வந்து லாஸ்ட் ஓவர் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா
டாம் ஹேட்லி மடக்கி அவனை 6-4 அடிச்சாரு. அதெல்லாம் செமையா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் நாளைக்கு ஸோ டெஃபினட்டா வந்து ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்சம் லீட் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் இங்கிலாந்து வந்து கொடுமையான நிலைமையில இருக்காங்க. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போலர்ஸ் ஷஃபிள் பண்றாரு. அதாவது ஒரு லாங் ஸ்பெல்லா யாருமே கொடுக்கல. மார்க்வுட்டோட ரோல் என்னன்னே ஆக்சுவலா அவருக்குமே கிளாரிட்டி இல்ல. ஏன்னா ஒரு நியூ பால் போலர் கிடையாது. ரிவர்ஸ் ஸ்விங் அந்த அளவுக்கு பெருசா பண்ண மாட்டாரு. ஒரு வந்து நல்ல பேஸ் போடுவார். ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ், ஒரு ஆஸ்திரேலியா கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்க்கு இருக்கிற ஒரு பக்கா போலர். பட் ஏன் இந்த லெவன்ல சேர்த்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆண்டர்சன் இருந்தா டெஃபினட்டா அந்த ரிவர்ஸ் ஸ்விங் ஆப்ஷன் இருந்திருக்கும். அண்ட் டெஃபினட்டா ரன்ஸும் கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. விக்கெட்ஸ் எடுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இந்தியாவில் அவர் விளையாடி இருக்காரு, அவ்வளவு மேட்ச் விளையாடி சக்சஸ் பார்த்திருக்காரு. அதான் மேட்டர். ரொம்ப புவர் செலக்ஷன் பிளேயிங் 11, எஸ்பெஷலி போலர்ஸ் சொல்றேன். அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ், ரெஹான் அஹ்மத் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பென்சிவ், எல்லாமே ஓசி விக்கெட் தான் கிடைச்சது. டாம் ஹேட்லி அவரும் இன்கன்சிஸ்டன்ட், அவரும் உடிச்சிட்டாங்க. அதாவது பேட்டிங்ல செஞ்சுரி போட்டாங்களோ இல்லையோ, போலிங்ல ரெஹான் அஹ்மத் ஒரு செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறம் டாம் ஹேட்லி ஒரு செஞ்சுரி போட்டாரு. அண்ட் ஜாக் லீச், அதாவது அவரோட ஸ்பெல் எல்லாமே 3 ஓவர் 4 ஓவர் தான் இருக்கு. ஏன் ஒரு பிரீமியம் ஸ்பின்னரை வந்து பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, நிறைய ஓவர்ஸ் கொடுக்கலன்றது சத்தியமா ஒண்ணுமே புரியல. எல்லாம் தலையை சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் என்ன நியூஸ் நான் கேள்விப்பட்டேன்னா, இன்னுமே அவரோட இன்ஜுரியில இருந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆல ஜாக் லீச். அதனால அவர் ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ், முக்கியமான போலரு, நாளைக்கு இன்ஜுரியும் போயிடக்கூடாதுன்றதுனால அவருக்கு வந்து ஒரு மாதிரி கேப் விட்டு ஸ்பெல் தராரான்னு தெரியல. அப்படின்னு ஒரு பட்சத்துல இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஜாக் லீச்சை விளையாடிருக்கே வேணாம். மேபி செகண்ட் டெஸ்ட் மேட்ச், 3rd டெஸ்ட் மேட்ச்ல இருந்து விளையாடிருக்கலாம். ஏன்னா இப்போ இன்ஜுரி ஆகி மொத்த டெஸ்ட் சீரிஸ் விட்டானா என்ன பண்ணுவாங்க இங்கிலாந்துதான் எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஜோ ரூட் தாங்க. அவர் வந்து பார்ட் டைம் ஸ்பின்னர் நம்ம இந்த கண்டிஷன்ல சொல்லக்கூடாது. அவர் தான் டெட்லி. அந்த ஒரே ஒரு போலர் மட்டும் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாரு தவிர மிச்ச போட்ட எந்த போலருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியன் பேட்ஸ்மேன் இறங்கினவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. என்ன ஒரு பெரிய ஸ்கோரா யாரும் அடிக்கல. பட் 175 ரன்ஸ் லீடு, தாரமான லீடு. நாளைக்கு இங்கிலாந்து என்னதான் அழுது புரண்டாலும் 25 ரன் அடிச்சு 200 ரன்னாவது மினிமம் வந்துடும். ஸோ எப்படி பேட்டிங் விளையாட போறாங்க இங்கிலாந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இட்ஸ் கோயிங் டு பி டஃப், நாட் ஈஸி. பட் டெஸ்ட் மேட்ச்ல நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. பட் இந்த இந்தியன் ஸ்பின் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஜடேஜா, அக்சர், அஸ்வின்லாம் வச்சுட்டு எந்த அளவுக்கு இங்கிலாந்துனால செகண்ட் இன்னிங்ஸ் கம்பேக் ஆக முடியும் தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு என்ன இன்னைக்கு மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.